வணக்கம் ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போதே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரும், அண்ட் அதெல்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இப்போதைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம படாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கம்ப்ளீட் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்தவித சிரமமும் இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காமனாக எல்லாருக்கும் வர சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற கேள்வி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நம்பர் கொடுக்கணும். அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும். நம்ம ஆதார் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பர் தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. உங்கள்கிட்ட எந்த நம்பர் கையில் இருக்குதோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்தராக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற எல்லா மெசேஜஸும் இந்த நீங்கள் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்பரில் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆதார் நம்பர் நாட் நெசசரி. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுக்கலாம். அண்ட் ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன். அதை நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? தாராளமாக நீங்கள் அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சில சமயம் சிம்மை லாஸ் பண்ணிடுவாங்க. அந்த சிம் அவங்களுக்கு ஒரு வேளை ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது அவங்க அப்பா நம்பரோ அம்மா நம்பரோ இல்லை சிபிலிங்ஸ் நம்பராகவோ இருக்கலாம். நம்ம ட்ரேட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த நம்பருக்கு போகும். ஸோ நம்ம நம்பரையோ மெயில் ஐடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க. திரும்ப அதை நான் கண்டினியூ பண்ணி நான் விட்ட ஸ்டெப்லேருந்து அதை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷனில் தேவைப்படுற டாக்குமெண்ட் அப்போதைக்கு நம்ம மொபைலில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம அதை அப்புறமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதை நம்ம எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி நம்ம விட்ட ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நாலாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுனா ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதை நம்ம யார்கிட்ட கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரி. ஏன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பால்பிட்டேஷனாக இருப்போம். அதில் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ரோக்கரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு மொத்துலால் ஆஸ்வால், ஏஞ்சல் ஒன், ஜீரோதா இது மாதிரி ப்ரோக்கர்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்தந்த ப்ரோக்கரோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர்ஸில் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, நம்ம தமிழ் மொழியிலே உங்களுக்கு ஏற்படுற சந்தேகத்துக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம கன்சர்ன் டீம் உங்களுக்கு எல்லா வித கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு கிளாரிஃபைடான ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. அஞ்சாவது சந்தேகம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஆதாரில் லிங்க் ஆகாத மொபைல் நம்பர் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஆன்லைனில் ஓப்பன் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதை கொரியர் பண்ணணும், அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்கள்கிட்ட கையில் இருக்க நம்பரை பக்கத்தில் இருக்க எதுனா இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக எதுனா கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பற்றி தான் நான் அப்டேட் வீடியோ வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.